Welcome to Java tutorial for beginners part 4. இந்த வீடியோல control statements in Java பத்தி பார்க்க போறோம். அதோட types என்ன, அதோட definition எதை, அதை எங்க யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்க்க போறோம். Today's learning motto: The expert in anything was once a beginner. Control statement in Java. First, control statementனா என்ன அப்படின்னா, ஒரு கோட்ல ஒரு ப்ரோக்ராமிங் கோட்ல ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகணுமா ஆகக்கூடாதா அப்படின்றத டிசைட் பண்றது அப்படின்னு சிம்பிள் வேர்ட்ஸ்ல சொல்லலாம். இந்த ஒரு டெஃபினிஷன் படி பார்த்தா கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட் இஸ் யூஸ் டு கண்ட்ரோல் தி ஃப்ளோ ஆஃப் எக்ஸிக்யூஷன். அதாவது ப்ரோக்ராம் வந்து ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் ஒரு ஃப்ளோல எக்ஸிக்யூட் ஆயிட்டு இருக்கும் போது ஒரு பர்டிகுலர் பிளாக் ஆஃப் கோட் எக்ஸிக்யூட் ஆகலுமா வேணாமா அப்படின்னு ஒரு கண்டிஷனை வச்சோ இல்ல சம்திங் ஒரு லாஜிக் வச்சோ அதை கண்ட்ரோல் பண்றதுக்காக தான் இதுக்கு வந்து கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுலயே 3 டைப்ஸ் ஆஃப் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு. அது என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து டெசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட். இதை வந்து டெசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லுவாங்க, கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க, செலக்ஷன் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லுவாங்க. அடுத்தது ஐட்ரேஷன் ஸ்டேட்மெண்ட். இதுக்கு லூப்பிங் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. லூப்பிங் ஸ்டேட்மெண்ட், லூப் ஸ்டேட்மெண்ட் இன் ஜாவான்னு சொல்லுவாங்க. அடுத்தது ஜம்ப் ஸ்டேட்மெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம டெசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட்ஸை பத்தி மட்டும் தான் கொஞ்சம் டீடைலா பார்க்க போறோம். டெசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட். டெசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட்னா என்னன்னா, ஒரு கண்டிஷனை வச்சு அந்த ஒரு பர்டிகுலர் பிளாக் ஆஃப் கோட் வந்து எக்ஸிக்யூட் ஆகலாமா வேணாமான்னு டிசைட் பண்றது அந்த டெசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட். லைக் ஒரு கண்டிஷன் ட்ரூ இருந்துச்சுன்னா ஒரு பிளாக் எக்ஸிக்யூட் ஆகும், அது ஃபால்ஸ் இருந்துச்சுன்னா அதை எக்ஸிக்யூட் பண்ணாம ஸ்கிப் பண்ணிடும். ஸோ அதுக்காக தான் இதுக்கு வந்து டெசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுலயே 4 டைப்ஸ் ஆஃப் டெசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இஃப் ஸ்டேட்மெண்ட், இஃப் எல்ஸ், நெஸ்டட் இஃப், ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்னு இருக்கு. இதுல ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட் பத்தி நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இஃப் ஸ்டேட்மெண்ட். இஃப் ஸ்டேட்மெண்ட் என்னன்னா சிம்பிள் இஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படின்னா ஃபர்ஸ்ட் இஃப் கண்டிஷனை மட்டும் செக் பண்ணும். அந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சுன்னா அந்த பிளாக் ஆஃப் கோட் எக்ஸிக்யூட் ஆகும், இல்லைன்னா அந்த பிளாக்கை ஸ்கிப் பண்ணிடும். அதுதான் இஃப் ஸ்டேட்மெண்ட். இது ஒரு பிளாக் டயக்ராம் படி பார்க்கணும்னா இதுதான் அந்த பிளாக் டயக்ராம். எப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த டைமண்ட் ஷேப் அப்படின்னா எந்த ஃப்ளோ டயக்ராம்லயுமே கண்டிஷன் இல்ல டெசிஷன் சொல்லுவாங்க. அந்த கண்டிஷனை செக் பண்ணும். அந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சுன்னா அந்த பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வரும். ஃபால்ஸ் இருந்துச்சுன்னா டைரக்டா ப்ரோக்ராமோட எண்டுக்கு வந்துடும். இதுதான் இஃப் ஸ்டேட்மெண்ட். இதோட சின்டாக்ஸ் வந்து இது இஃப் அந்த பிராக்கெட்ஸ்குள்ள கண்டிஷன், அப்புறம் 2 கர்லி பிரேசஸ் ஓபன் பண்ணி பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட். அதுல நம்ம கோட் கொடுத்துக்கலாம், எக்ஸிக்யூட் ஆக வேண்டிய கோட் கொடுத்துக்கலாம். இதுதான் இஃப் ஸ்டேட்மெண்ட். அடுத்தது இஃப் எல் ஸ்டேட்மெண்ட். இஃப் எல் ஸ்டேட்மெண்ட்னா என்னன்னா அதேதான் இஃப் கண்டிஷன் இருக்கா, அந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சுன்னா ஒரு கோட் ஒரு பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகணும். சப்போஸ் அது ஃபால்ஸா இருந்துச்சுன்னா டைரக்டா எண்டுக்கு வராம அது ஃபால்ஸா இருந்துச்சுன்னா வேற ஒரு பிளாக் ஆஃப் கோட் எக்ஸிக்யூட் ஆகணும்னு நினைச்சோம்னா அந்த எல்ஸ் பிளாக்ல அந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கலாம். அதுதான் இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்னு சொல்றாங்க. இதுதான் அதோட பிளாக் டயக்ராம். இதோ இப்போ இந்த கண்டிஷன் வந்து எவாலுவேட் ஆகுது. அது ட்ரூவா இருந்தா பிளாக் 1 எக்ஸிக்யூட் ஆகும், ஃபால்ஸா இருந்தா பிளாக் 2 எக்ஸிக்யூட் ஆகும், அப்புறமா அது எண்ட் ஆஃப் ப்ரோக்ராம்க்கு வருது. இதுதான் அதோட பிளாக் டயக்ராம். இஃப்க்கும் இஃப் எல்ஸுக்கும் இருக்க டிஃபரன்ஸ். இதோட சின்டாக்ஸ் என்னன்னா இஃப் பிராக்கெட்ல கண்டிஷன், அப்புறம் பிளாக் 1, அப்புறம் டைரக்ட் கர்லி பிரேசஸ் க்ளோஸ் பண்ணிட்டு எல்ஸ்ன்னு போட்டுட்டு அப்புறம் பிளாக் 2 ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கணும். இது இஃப் எல்ஸ். அடுத்தது நெஸ்டட் இஃப் ஸ்டேட்மெண்ட்னா என்னன்னு பார்க்கலாம். நெஸ்டட் இஃப் ஸ்டேட்மெண்ட்னா சிம்பிளா எப்படி சொல்றேன்னா இஃப் வித்தின் இஃப் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. என்னது அப்படின்னா இஃப் எல்ஸ், இஃப்குள்ள இன்னொரு இஃப் எல்ஸ் அந்த மாதிரி அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து பிளாக் டயக்ராம் வச்சு பார்த்தா நமக்கு ஈஸியா புரியும். ஃபர்ஸ்ட் ஒரு கண்டிஷன் எவாலுவேட் ஆகுது, அது ட்ரூவா இருந்துச்சுன்னா பிளாக் 1க்கு போகும். அது ஃபால்ஸா இருந்துச்சுன்னா இன்னொரு கண்டிஷன் செக் பண்ணுது. அதாவது இஃப்குள்ள இஃப் அப்படின்னு சொல்றாங்க, அப்ப இன்னொரு கண்டிஷன் செக் பண்ணுது. அந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சுன்னா பிளாக் 2க்கு எக்ஸிக்யூட் ஆகும். சப்போஸ் அதுவும் ஃபால்ஸா இருந்துச்சு அப்படின்னா பிளாக் 3. இதோட சின்டாக்ஸ் பார்க்கலாம். இதோட சின்டாக்ஸ் எப்படி அச்சீவ் பண்றாங்கன்னா இஃப் எல்ஸ் இஃப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த நெஸ்டட் இஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்றோம். இஃப் கண்டிஷன் பிளாக் 1, எல்ஸ் இஃப் இல்லைன்னா இன்னொரு கண்டிஷன்ல, ஸோ அதனால எல்ஸ்குள்ள அந்த இஃப் கொடுத்து கண்டிஷன் கொடுத்து பிளாக் 2, எல்ஸ் பிளாக் 3. எல்ஸ் பிளாக் 3ன்றது ஃபைனல். சப்போஸ் இந்த எந்த கண்டிஷனுமே ட்ரூ ஆகலைன்னா அந்த பிளாக் 3 எக்ஸிக்யூட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட். ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்ன்றது ஒரு எக்ஸ்பிரஷன் மாதிரி இருக்கும். அந்த எக்ஸ்பிரஷன் ட்ரூ, அந்த எக்ஸ்பிரஷனோட வேல்யூ பொறுத்து அந்த பர்டிகுலர் கோட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அந்த மாதிரி ட்ரூ ஃபால்ஸ் இல்லாம ஒரு வேல்யூ வச்சு. இந்த பிளாக் பாத்தீங்கன்னா பிளாக் டயக்ராம் பார்த்தா நமக்கு புரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்கு, அந்த எக்ஸ்பிரஷனோட அவுட்புட் வந்து 1 இருந்துச்சுன்னா பிளாக் 1 எக்ஸிக்யூட் ஆகும், 2 இருந்துச்சுன்னா பிளாக் 2 எக்ஸிக்யூட் ஆகும், 3 இருந்துச்சுன்னா பிளாக் 3, இல்லைன்னா கேஸ் என். அந்த மாதிரி நம்ம எத்தனை கேஸ் வேணா எத்தனை ஸ்டேட்மெண்ட்ஸ் வேணா கிரியேட் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் அந்த என்னன்னு மார்க் பண்ணியிருக்காங்க. ஓகே, இதோட சின்டாக்ஸ் பார்த்தா நமக்கு இன்னும் கொஞ்சம் புரிஞ்சிடும். ஸ்விட்ச் பிராக்கெட்ல எக்ஸ்பிரஷன் கேஸ் வேல்யூ 1னா ஸ்டேட்மெண்ட் 1 எக்ஸிக்யூட் ஆகும், 2னா ஸ்டேட்மெண்ட் 2 எக்ஸிக்யூட் ஆகும். இதுல வந்து டிஃபால்ட்னு ஒன்று ஆட் பண்ணிருக்கோம். என்னன்னா சப்போஸ் இது வந்து எதுக்குமே எந்த அவுட்புட்டுமே பர்டிகுலரா கொடுக்கல, 1 2 என்னன்னு எதுவுமே செட் ஆகலைன்னா டிஃபால்ட்னு கொடுத்து அதுல ஒரு ஸ்டேட்மெண்ட் டிஃபால்ட் நம்ம ஒன்று கொடுத்தோம்னா அந்த பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட் வந்து நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும். அதுதான் டிஃபால்ட். அந்த டிஃபால்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு பிரேக் தேவை கிடையாது, பிரேக் இல்லாமே கொடுக்கலாம். பிரேக் ஸ்டேட்மெண்ட், பிரேக்ன்ற ஸ்டேட்மெண்ட் எதுக்காக ஒவ்வொரு கேஸ் வேல்யூ கொடுத்துருக்காங்கன்னா அந்த கேஸ் வேல்யூ அந்த பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் எக்ஸிக்யூட் ஆகும், கீழே இருக்கிறதுலாம் எக்ஸிக்யூட் ஆக
ஆகக்கூடாதுன்றதுக்காக அந்த பிரேக் ஸ்டேட்மெண்ட். தேங்க் யூ. நெக்ஸ்ட் வீடியோல ஐட்ரேஷன் ஸ்டேட்மெண்ட் இல்லைன்னா லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் பத்தி நம்ம பார்க்கலாம். இதே வீடியோ இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல இந்த சேனலோட பிளேலிஸ்ட்ல அவைலபிளா இருக்கு.